ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பெண் பிரதிநிதிகளிடம் எல்லை மீறிய தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் பதவியை பறிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினிடம் மகளிர் அணியினர் போர்க்கொடி தூக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி திமுக தெற்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர்களான ஆயக்குடி பேரூராட்சி கவுன்சிலர் விமலா ராணி, கடையநல்லூர் ஒன்றிய கவுன்சிலர் மாரியம்மாள், கடையம் ஒன்றிய கவுன்சிலர் சுந்தரி, பாவூர்சத்திரம் மாவட்ட மகளிர் அணி வலைதள பொறுப்பாளர் ஸ்டாலின் மேரி, செங்கோட்டை நகராட்சி கவுன்சிலர் ராஜபாத்திமா, தென்காசி ஒன்றிய கவுன்சிலர் மல்லிகா ஆகியோர் கூட்டாக முதல்வர் ஸ்டாலினுக்கு புகார் அனுப்பியுள்ளனர். அதில் அவர்கள் கூறியிருப்பது: தென்காசி மாவட்ட திமுக அலுவலகத்துக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலனை சந்திக்க சென்றால் பெண்கள் என்றும் பாராமல் கேலி கிண்டல் செய்கிறார். அம்மிக்கல், ஆட்டுக்கள், குத்துக்கள் என்று பட்ட பெயர் சூட்டி அழைக்கிறார். நாங்கள் கௌரவமான குடும்பத்திலிருந்து கட்சி பணியாற்ற வந்துள்ளோம். அவர் இதுபோன்று அழைப்பதால் பிற ஆண்கள் கேலியாக பார்க்கும் சூழல் உருவாகிறது. தென்காசி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினராக கடையநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த கலாநிதியை நியமித்துள்ளார். இவர் கட்சிக்கு வந்து சில மாதங்கள் தான் ஆகின்றன. அவருக்கு டாஸ்மாக் பார் நடத்த அனுமதி வாங்கி கொடுத்துள்ளார். மாவட்ட திமுக அலுவலகத்துக்கு வழக்கமாக செல்லும் 4 பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். பெண்களிடம் எல்லை மீறி நடப்பதால் எங்களை போன்றவர்கள் கட்சி அலுவலகம் செல்லவே அச்சப்படும் சூழல் நிலவுகிறது. மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதற்கிடையே வெள்ளான்குளம் ஊராட்சி தலைவிக்கு எதிராக ஜாதி ரீதியாக கோஷ்டிகளை உருவாக்கி உட்கட்சி பூசலை உருவாக்கி வருவதாக ஜெயபாலன் மீது இன்னொரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அவர் பேசும் ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பிரதமர் மோடியை அவதூறாக பேசி சர்ச்சையில் சிக்கியவர்தான் இந்த ஜெயபாலன் என்பது குறிப்பிடத்தக்கது.